ஹாய் ஹலோ buddies வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். ஸோ நாம டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டு அதுல இருந்து நீ ஒரு மினிமமையும் ஒரு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சு சொல்லு. இதுல இருக்கிற இந்த அரேலயே இருக்கிற மினிமம் நம்பரையும் இந்த அரேல இருக்கிற மேக்ஸிமம் நம்பரையும் தனித்தனியா எடுத்து காட்டு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இந்த அரே. அரேல இருக்கிற மேக்ஸிமம் நம்பரையும் மினிமம் நம்பரையும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கோடு. ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம கோடுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸு ஸ்வாப்னு கொடுக்குறேன். நான் அதை தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் ஸ்வாப்னே கொடுத்துக்கிறேன். அது கண்டுக்கிற கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்களும் இது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். மெத்தட் வந்து என்னன்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஃபைண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஃபைண்ட் மெத்தட் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன தரணும்னா அரே தரணும். இப்போ ஏன்னா அரேல தானே நமக்கு இது இருக்கு, அதுல இருந்தா நம்ம மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கலாம். நம்ம சின்ன நம்பராகவே யூஸ் பண்றோம், 1 2 3 யூஸ் பண்றோம். அப்பதான் நல்லா புரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ என்ன நமக்கு சும்மா கண்ணால பார்க்கும்போதே தெரியுது எது மினிமம் எது மேக்ஸிமம்ட்டு. மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 10. இதை வந்து நம்ம கோடு இந்த ப்ரோக்ராமிங் மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறது, கம்ப்யூட்டர் சொல்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். சரி ஓகே மக்களே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாச்சும் ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ வேணும் கண்டிப்பாக. ஸோ அந்த வேல்யூ மூலமாக தான் நாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஏஆர்ஆர் 0 0 என்னது 1. இப்போ மினிமம் வந்து நான் 1ன்னு வச்சுருக்கேன். இன்ட்டு மேக்ஸிமம் வந்து ஏஆர்ஆர் 1. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 1ன்னு கொடுக்கக்கூடாது, இங்கே 0ன்னே கொடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக நானே ஒரு 2 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், வேரியபிள்ஸை. இப்போ நான் என்ன பண்ணலாம், லூப் மூலமாக இந்த கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த மினிமமும் மேக்ஸிமமையும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லூப் கிரியேட் பண்ணணும்ல. லூப் கிரியேட் பண்ணிட்டு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. ஐ வந்து எதை விட சின்னதாக இருக்கணும்னா அரேவோட லென்த்தை விட சின்னதாக இருக்கணும். இதில் எத்தனை லென்த் இருக்கோ அதை விட சின்னதாக இருக்கணும். இதில் எத்தனை லென்த் இருக்கும், 1 2 3 4 5 6 10 இருக்கா. இப்போ 10 விட கம்மியாக இருக்கணும், ஏன்னா அப்போ தானே ரன் ஆகும். ஏன்னா நம்மளோட அரேவோட இன்டெக்ஸ் வேல்யூவில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். உள்ள ஏஆர்ஆர் 0ன்ற ஆரம்பிக்குதா, 0 1 2 3 4 9 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் லென்த்து தான் 10. ஸோ நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு லூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லூப்பில் நான் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும் இந்த வேல்யூ அந்த வேல்யூ. இந்த வேல்யூ விட அந்த வேல்யூ இருங்க நான் அது கோட் பண்ணி காட்டுறேன். ஏஆர்ஆர் ஐ. இப்போ ஐ வந்து 0வா, இந்த ஐ வந்து மினிமம் விட கம்மியாக இருக்கா. அப்படி கம்மியாக இருந்தா இப்போ வந்து என் மினிமம் வந்து ஏஆர்ஆர் ஐ. இப்போ மினிமமை விட நீ சின்னதாக இருந்தனா எனக்கு நீ இந்த வேல்யூவை நீ எனக்கு மினிமமா, இந்த வேல்யூவை எனக்கு மினிமமா நீ ஸ்டோர் பண்ணி கொடுத்துரு. இப்போ இதில் வந்து 0ன்னு இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம சும்மா நானே அசியூம் பண்ணிங்க. இப்போ ஏஆர்ஆர் ஐயில் வந்து 0ன்னு இருக்கு. இப்போ 0 வந்து 1 விட சின்னதா அப்படின்னு பார்க்கும். இங்கே 1 இங்கே 0ன்னு இருக்கும். 1 விட சின்னதாக பார்க்கும். ஆமாம் சின்னது. சரி ஓகே, அப்படின்னா 0 வந்து மினிமம்ல ஸ்டோர் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது இப்போ மினிமம் வந்து 0, இப்போ மினிமம் ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணோம். அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம எக்ஸிப்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி கம்பேர் தான் பண்ணுறோம். ஸோ ஏஆர்ஆர் ஐ வந்து மேக்ஸிமம் விட அதிகமாக இருக்கா. அப்படி அதிகமாக இருந்தால் என்னோட மேக்ஸிமம் வந்து ஏஆர்ஆர் ஐயை ஸ்டோர் பண்ணிடு. அதே தான் பண்ணியிருக்கேன் buddies. என்ன பண்ணியிருக்கேன்னா மேக்ஸில் வந்து இப்போ சும்மா ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்குது, இங்கே 0 இருந்தால் 1 இருக்கு. 1 விட 2 பெருசான்னு பார்க்கும். ஆமாம் 2 பெருசு. ஸோ அப்போ என்னோட மேக்ஸிமம் வந்து இப்போ இதில் ஏஆர்ஆர் வந்து 2, மேக்ஸிமம் வந்து 1 வந்து 1 விட 2 பெருசு. அதனால இப்போ என்னோட மேக்ஸில் நீ 2ன்னு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி லூப் ஆகும்போது தான் 10 வந்து நிற்கும். இங்கே லாஸ்ட்டில் 9 வந்து இங்கே மேக்ஸிமம் 9 இருக்கும்போது இங்கே ஐ வந்து 10ன்னு இருக்கும். 9 விட 10 பெருசான்னு பார்க்கும்போது ஆமாம் பெருசுன்றனால மேக்ஸில் வந்து இப்போது 10ன்னு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் லூப்
கிரியேட் ஆகும். இது இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணால் லூப்லேருந்து வெளியே வந்துட்டு நான் உங்களுக்கு சிஸ்டம் டாட் அவுட் கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நியூ லைன். மினிமம் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மினிமம் இப்போ இந்த லூப்லாம் ஆகி முடிச்சுட்டு எது மினிமமாக இருக்கோ அதை நீ ஷோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மேக்ஸிமமும் கொடுக்கணும்ல, மேக்ஸிமமும் கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து மெத்தடை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மெத்தடை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வல் மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணணும். ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அதுக்குள்ள ஸ்ட்ரிங்கு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் நம்ம எது வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இப்படி தான். கிளாஸ் நேமு ரெஃபரன்ஸ் நேம் நம்ம வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூன்னு கொடுத்துட்டு கிளாஸ் நேமை கொடுத்துட்டு பெரான்தீசிஸ் கொடுத்துரும் லாஸ்ட்டில். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நேமை யூஸ் பண்ணி நம்மளோட மெத்தட் நேமை கால் பண்ணணும். என்னோட மெத்தட் நேம் வந்து ஃபைண்ட். இங்கே பாருங்க, என்னோட மெத்தட் நேம் வந்து ஃபைண்ட்னால நான் ஃபைண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி ஸ்வாப் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம ரன் பண்ணதுக்கு ஜாவா ஸ்வாப் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா மினிமம் இஸ் 1, மேக்ஸிமம் இஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண ப்ரோக்ராம் வந்து கரெக்டு. அதனால தான் மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 10ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியலன்னா நான் சொல்கிறேன். நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்வாப் பண்ணிட்டு அப்புறம் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன். மெத்தட் வந்து ஃபைண்ட் சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த மெத்தட் உள்ள எனக்கு ஒரு அரே இருக்குது. இந்த அரேல வந்து எனக்கு எது மேக்ஸிமம் எது மினிமம் நம்பர் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் அதை கூட ஏதாச்சும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இப்போ என்கிட்ட ஒரு சாதாரணமாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு இது பெருசா சின்னதான்னு கேட்டால் நம்ம கண்ணுலாம் பார்க்குற அளவுக்கு இது பெருசு சின்னதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பொருளோட வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பொருளை விட இந்த பொருள் பெருசா இல்லை இந்த பொருளோட இந்த பொருள் சின்னதான்னு கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு இது பெருசாக இருக்குது இந்த பொருளை விட சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ மினிமமில் வந்து ARR 0 1 அந்த ஒரு அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் 0. ஸோ இப்போ வந்து மினிமமில் 1 மேக்ஸிமம் 1 இருக்கு. இப்போ மினிமமில் 1 மேக்ஸிமம் 1 இருக்கு. இப்போ லூப்பில் என்ன நடக்கும்னா இந்த 1 வந்து வச்சு எல்லா நம்பரோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். 1 விட 2 பெருசா இல்லை சின்னதா அப்படின்னு பார்த்தா பெருசாக இருந்தால் மேக்ஸிமமில் திரும்ப ஸ்டோர் பண்ணு, சின்னதாக இருந்தால் மினிமமில் ஸ்டோர் பண்ணு சொல்லிட்டேன். அதை தான் இங்கே கண்டிஷனாக போட்டிருக்கேன். இப்போ ஐ வந்து 0வா, இப்போ மினிமமில் வந்து இங்கே பாருங்க ஐ வந்து 0, மினிமம் வந்து 1 இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா 1 விட 0 வந்து 1 விட இங்கே தான் 1 இருக்கு. சாரி, இங்கே தான் 1 இருக்கு, மினிமம் 1 இருக்கு. இப்போ ஈக்குவல்ட்டு இல்லை, சின்னது கிடையாது, ஈக்குவல்ட்டு. ஸோ அதனால இது ஃபெயில் ஆகிடும். இங்கே வந்து பார்ப்போம், இங்கேயும் அதே தான் நடக்கும். 1 மேக்ஸிமம் 1 ஃபர்ஸ்ட் ஒரு லூப்பு ஃபெயில் ஆகிடும் எல்லாமே. அடுத்த லூப் வரும். அடுத்த லூப்பில் என்ன நடக்குன்னா 2 வந்து 1 விட சின்னதான் பார்ப்போம். சின்னது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கே வந்து பார்ப்போம் 2 வந்து 1 விட சின்னதான் பார்ப்போம். ஆமாம் சின்ன சரி பெருசு மேக்ஸிமம் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கனால 1 விட 2 பெருசான்னு பார்க்குறோம். ஆமாம் பெருசுன்னு சொன்ன உடனே அப்போ என்னோட மேக்ஸிமம் வந்து நீ 2ன்னு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு லூப் ஆகும்போதும் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 3ன்னு ஸ்டோர் பண்ணோம், மேக்ஸிமம் ஈக்குவல் டு 4ன்னு ஸ்டோர் பண்ணோம், மேக்ஸிமம் ஈக்குவல் டு 5ன்னு ஸ்டோர் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணோம். அதனால தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் 10ன்னு ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டே இந்த 0 வந்து 1 தான் இருக்கிறதுனால மினிமம் இங்கே மினிமம் ஈக்குவல் டு 1 தான் இருக்கிறதுனால 1ன்னு பிரிண்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் எல்லாமே கண்டிஷன் இது ஃபெயில் ஆகிடும். இது மட்டும் பாஸ் ஆகிட்டு அதாவது ட்ரூ ஆகிட்டு உள்ள லூப் ஆகி மேக்ஸிமம் 10 வரையும் வரும். இது வந்து மினிமம் 1 அப்படியே இதுவாகிடும். அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. மினிமம் நம்பர் இஸ் 1, மேக்ஸிமம் நம்பர் இஸ் 10 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே மக்களே, இந்த மாதிரி நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஏன்னா நம்மகிட்ட ரேண்டமா ஒரு நம்பர் கொடுத்து இப்போ நான் 1 to 10 கொடுத்துருக்கேன், அதனால ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு. இதே இப்போ நம்ம டேட்டா பேஸ்லலாம் எக்கச்சக்கமான வேல்யூஸ் இருக்கும், அதுல எது மினிமம் எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான். இதுதான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் இது. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க இது வந்து 2 3 வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செம ஃப்ளூயண்டா உங்களுக்கு வரும் இது. ஸோ அதனால தான் மக்களே, நீங்களும் நிறைய ட்ரை பண்ணுங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கும் இது நல்லா புரியும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி வேணும்னா ஒரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்க பார்த்து நீங்களே போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் அன்டில் தென், பாய் பாய்.